நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய பலத்தின் மீது தான் கட்டமைக்க முடியுமே ஒழிய பலவீனத்தின் மீது கட்டமைக்க முடியாது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில் ஆனால் லாபம் தருகிறது என்பதற்காக நீங்கள் உள்ளே வந்தால் இதில் வெற்றி பெறலாம் முடியாது. அது அவருக்கு பொருந்தக்கூடிய தொழில், அதனால் அவர் வெற்றி பெற்றார். ஜெயிக்கிற தொழில் தோக்குற தொழில் ஒன்று கிடையாது. நீங்கள் எடுக்கிற தொழில் உங்களுடைய இயல்போடு ஒத்து போகும் என்றால் அந்த வெற்றியை உங்களால் உருவாக்க முடியும், அவ்வளவுதான். இப்போ என்ன வேணாலும் பிசினஸ் பண்ண முடியும். மார்க்கெட் இஸ் ஓப்பன். அப்ப என்னால் இதை சரியாக செய்ய முடியுமா என்பதான் எனக்கு முக்கியமே ஒழிய மாறாக இது ஏற்கனவே வெற்றிகரமான தொழிலாக இருக்கிறது அதனால செய்வோம் அப்படின்னு டோன்ட் டூ தட். அப்படி பண்றவங்க தான் பல பேர் ஆரம்பிச்சு மூடுறது. ஹோட்டல் பிசினஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறது, பூரா பயில மூடுறது. மூணவங்கலாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப் வச்சு ஹோட்டல் க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறது. இது எதுக்கு போல வேண்டாம் வெறுப்பா பிள்ளைய பத்தி காண்டாம இருக்கான்னு பேர் வச்ச கேதா. எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை தான் நீங்க செய்யணும். சரி தப்புன்னு ஒண்ணு இல்லை, சரியாக்க முடியுமா இல்லையாங்கிறது தான் இங்க முக்கியம். Can you make it right? That's more important. Which is right? We don't know. யாருக்கும் தெரியாது. எல்லாரும் இந்த பயாலஜி படிச்சா பயாலஜியா படிக்கிறது, இன்ஜினியரிங் படிச்சா இன்ஜினியரிங்கா படிக்கிறதுங்கிற மாதிரி அம்மா